Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. அஜர்பைஜான் விமான நிலையம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விரிவான தகவல்களை வழங்குவதற்காக எமது அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரிஹரன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் ஹரிஹரன், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. அஜர்பைஜானும் இந்த போரில் தற்பொழுது இழுக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்குறோம். என்ன காரணம், இதோட பின்னணி என்ன? இதோட பின்னணி நமக்கு இன்னும் விரிவா தெரிய வேண்டி இருக்கிறது. இப்ப நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது, ஈரானுடைய அண்டை தேசமான, ஈரானோடு பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய தேசமான அஜர்பைஜான் மீது இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. அஜர்பைஜானுடைய வெளியுறவுத்துறை வலிமையான கண்டனத்தை ஈரானிடம் ராஜாங்க ரீதியாக தெரிவித்திருக்கிறது. நாங்க பதிலடி கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இந்த போர் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையேயான போர் என்பதை தாண்டி ஒரு பிராந்திய யுத்தமாக ஏற்கனவே வடிவெடுத்து நிறைய மேற்காசிய தேசங்கள், பெர்ஷியன் கல்ஃபை சுற்றி இருக்கக்கூடிய தேசங்கள் இந்த போர்ல இடம்பெற்றிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய கூட்டாளிகளும் தாக்கப்படுறாங்கிற அடிப்படையில இது நடக்கிறது. அஜர்பைஜானை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய அண்டை தேசம். அதை தாண்டி ஈரான் எப்படி ஷியா பெரும்பான்மை தேசமோ, அண்டை அஜர்பைஜானும் ஷியா பெரும்பான்மை தேசம் தான். ஆனாலும் ரெண்டு தேசங்களுக்கும் இடையே அண்டை தேசங்கள் அப்படிங்கிற அடிப்படையில சில பிரச்சனைகள் உண்டு. இந்த பிரச்சனைகளும் இதற்கு காரணமாக இருக்கலாம். இன்னொன்னு, அஜர்பைஜான் மேற்குலகத்தோடு நல்லுறவு கொண்டிருக்கக்கூடிய, நேட்டோவோடு, ஏன் இஸ்ரேலோடு கூட நேரடியாக உறவு கொண்டிருக்கக்கூடிய தேசம். இதெல்லாம் காரணமாக இருக்க முடியும். ஈரான் இஸ்ரேலை தாக்குவதோடு மட்டும் இல்லாம அமெரிக்காவுடைய பேசஸ் தாக்குவதோடு மட்டும் இல்லாம அமெரிக்காவுடைய கூட்டாளிகளையும் குறிவைத்து வருகிறது. அப்படிங்கிற அடிப்படையில ஈரான் தன்னுடைய சக ஷியா தேசமான இந்த கூட்டாளிகள், இது வரைக்கும் கத்தாரோ, பஹ்ரைனோ, இது மாதிரியான தேசங்கள்லாம் சுன்னி பெரும்பான்மை தேசங்கள், இப்போ இன்னொரு ஷியா தேசத்தை, ஷியா பெரும்பான்மை தேசத்தை ஈரான் தாக்கி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ரைட், இது ஃபர்தரா எந்த திசையில எஸ்கலேட் ஆக வாய்ப்பு இருக்கு? அஜர்பைஜானை பொறுத்த வரைக்கும் அவங்க ஈரான் மேல எந்த ஒரு ஸ்டாண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க? ரிலேஷன்ஷிப்னு சொல்லியாக முடியும். இன்னும் சொல்ல போனா, அஜர்பைஜான் சோவியத் ரிப்பப்ளிக்ல இருந்து பிரிந்த ஒரு தேசம். 1990களில் தான் உருவாகிற தேசம். தன்னுடைய சக ஷியா பெரும்பான்மை இருக்கக்கூடிய தேசம்னு முதல்ல அஜர்பைஜானோடு ராஜாங்க உறவுகள் ஏற்படுத்தி கொண்டது ஈரான் தான். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்துல நல்லதும் கெட்டதுமாக ஒரு காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப் ரெண்டு தேசங்களுக்கும் இடையே இருக்கு. அஜர்பைஜானுக்கு எதிராக பிரச்சாரத்தை ஈரான் செய்கிறதுன்னு அவங்க ப்ரொடெஸ்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி சர்ச்சைகள் ஈரானுக்கும் அஜர்பைஜானுக்கும் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல, ஈரான் இஸ்ரேல பரம வைரியாக ஒழிக்கப்பட வேண்டிய தேசமாக பார்க்க தன்னுடைய சக அண்டை தேசமான அஜர்பைஜான் இஸ்ரேலோடு உறவு கொண்டிருக்கிறது. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நான் இஸ்ரேல்ல படிக்கும் போது என்னுடைய பக்கத்து ரூம்மேட் ஒரு அஜர்பைஜானை சேர்ந்தவர். அங்கிருந்து அஜர்பைஜான்ல இருந்து ரொம்ப கணிசமானவர் இஸ்ரேல்ல இருக்கவும் செய்யறாங்க, வாழவும் செய்யறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. டர்க்கியோட, அமெரிக்காவோட நல்லுறவு கொண்டிருக்கக்கூடிய தேசம் அஜர்பைஜான். ஸோ இந்த மாதிரியான ஒரு தற்காப்பு பிளஸ் அந்த நாட்டுல ஒரு டிஃபரன்ஸ் ஏற்படுத்தணும், இப்படி காரணங்கள் இருக்கலாம். இது வரைக்கும் நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய தகவல் என்பது இந்த அட்டாக் அஜர்பைஜான்லயும் நடந்திருக்கிறது. எப்படி பல பெர்ஷியன் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நடந்துட்டு இருக்கிறதோ, அரேபியன் கல்ஃப் ஒட்டி நடந்துட்டு இருக்கிறதோ, அது போல இந்த ஒரு வைடனிங் ரீஜனல் வார்ல இன்னைக்கு அஜர்பைஜானும் சேர்ந்திருக்குங்கிறத பார்க்கலாம். ரைட், நன்றி ஹரிஹரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. அஜர்பைஜான் விமான நிலையம் மீது ஈரான் தரப்பிலிருந்து ட்ரோன் தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.